மறுபடியும் நாம் வேத வசனத்தை ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். இப்போது நாம் யெகோவா தேவன் என்ற பெயரிலே இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது யுத் ஹே வவ் ஹே. நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக வாசிக்கிறது. முதலாவது யோது. யோது என்றால் கை, பவர், அதிகாரம். அடுத்தது ஹே. ஹே என்றால் வொர்ஷிப், ரெவலேஷன். வவ். வவ் என்றால் ஆணி, நெயில். அது மாத்திரமல்ல, அந்த வவ்ங்கிறது ஹியூமனை குறிக்கும். ஆறாவது, அதுக்கு நம்பர் 6, அது மனுஷனை குறிக்கும். அடுத்தது ரெவலேஷன், வொர்ஷிப். இதை தான் பழைய நியமத்தில் யாவே என்று அழைத்தார்கள். இதை யூதர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். காரணம், அது அவ்வளவு பரிசுத்தமான பெயர். அதை உச்சரிக்காமல் அவர்கள் அடோனை என்று இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த டீட்டெயிலுக்கு போக வேண்டாம். இந்த யாவே என்று சொல்லுகிற அந்த பதம் அல்மைட்டி காட் அவர் குறிக்கிறது அப்படின்றது யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹீப்ரூவில் இருக்கிறது நம்ம வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இதில் ஆழமான ஒரு காரியங்களை ஆண்டவர் இப்போது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தியானிக்க இருக்கிறோம். யோது ஹே, அதுதான் யா. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். யோது என்றால் அதிகாரம், ஹே என்றால் கீழ்ப்படிதல். அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் யா. பிதாவையும் குமாரனையும் குறிக்கிறது யா என்பது. அது நம்ம அல்லேலூ யா என்று தேவனை புகழும் போது சொல்லுகிற அந்த வார்த்தை. அந்த யா எப்படி நம்ம சொல்லுறதுக்கு நமக்கு முடியும், யார் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அந்த இவையும் இயேசுவையும் சேர்த்த அந்த காம்பினேஷன், ஒன்னஸ், அதை நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் யாவா இருக்கிறது. யாவ் என்றால் அவருடைய சாயலா இருக்கிறது. அப்போ யோது அதனுடைய அதிகாரத்திலும் ஹே அதனுடைய கீழ்ப்படிதலும் இருக்கிறதை நாம் ஏற்கனவே தியானித்தோம். நம்ம சரீரம் ஹே பாவத்துக்கு அடிமைப்பட்டால் அது யோதா மாறிவிடும். யோது செய்கிற வேலை ஹே செய்யும். அதில் இருந்து விடுதலை பெறுவதற்காக தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், அணுகிறோம். அதுதான் நமக்கு சிலுவையில் அதை அந்த மீட்பு கிடைக்கிறது என்று நாம் ஏற்கனவே தியானித்தோம். அப்போ அந்த யா என்கிறது ஆண்டவரை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது வவ் ஹே, அதை பற்றி தான் நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். யார் நமக்கு தென்பட வேண்டும் அப்படின்னா இந்த வவ் இருந்தால் தான் முடியும். இப்போ நம்ம பழைய ஏற்பாடில் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிறோம். அதனுடைய டென்ட், எல்லா டென்ட்டுமே இந்த வவ்வினால், ஆணியினால் உறுதிப்பட்டப்பட்டிருக்கும். ஆணியை அடித்து பூமியிலே அதை நிலை நிறுத்தி வைத்திருப்பார்கள் அந்த கூடாரத்தை. அந்த கூடாரத்துக்கு உள்ளே தான் ஆண்டவர் பிரசன்னமாகி வந்து ஜனங்களை சந்திப்பார். சந்தித்து விட்டு அவர்களோடு பேசுவார். பேசிட்டு அவர் போய்விடுவார். அவர் அதிலே பெர்மனண்டாக அவரால் கண்டினியூவாக அவருடைய பிரசன்னத்தினால் நிற்க முடியாது. நின்றால் மனுஷன் தாங்க மாட்டான். அப்போ அப்படிப்பட்ட யாவை நாம் எப்போது பெர்மனண்டாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா அதற்கு தான் ஆண்டவர் யூதர்களை பயன்படுத்தினார். அவர்களுக்கு அறியாமையினால் அல்ல, ஒரு ரகசியம் வெளிப்படும்படியாய் அவர்கள் அநேக காரியங்களே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசு நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம், பிதா சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கு போதிச்ச போது அவர்களுக்கு பயங்கர கோபம் வந்து, எப்படி பிதாவுடைய குமாரன் என்று நீ சொல்லலாம், பிதாவுக்கு குமாரன் இல்லையே அப்படின்னு அவர்கள் முறுமுறுத்து அதற்கு அர்த்தம் தெரியாமல் அவரை ஆணியினால் அறைந்தார்கள். சிலுவையிலே ஆணி கொண்டு யாவை அறைந்ததுனால தான் யெகோவா வெளிப்பட முடிந்தது.
இது ஒரு பெரிய ஆள். இது நம்ம தியானிக்கும் போது நமக்கு மனக்கண்கள் திறந்து விடும். எப்படின்னா, அப்படி ஒரு நெயில் கொண்டு மனுஷன் தெய்வத்தை ஆலைவை அறையாவிட்டால் அவரை பிடிக்கவே முடியாது, அவரை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ பூமிக்கும் சர்வ லோகத்துக்கும் அதிபதி. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வல்லமை உள்ளவர், எல் ஷடா, எல் ரோயி, அப்படிப்பட்ட நாமங்களை கொண்டவர். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நாமத்தினால் ஜனங்களை சந்திக்கிறவர். அவர் பாவ செய்த மனுஷன் அவரை காணவும் அறியவும் முடியாது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவரை நாம் நமக்கு அருகாமையில் நமக்கிட்ட கொண்டு வர வேண்டும் என்றால் அவரை ஆணியால் அறைந்தே ஆக வேண்டும். அவரை நாம் பூமியிலே நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் வவ் என்கிற அந்த ஆணியால் அவரை அறைந்தால்தான் அவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சிலுவையிலே இயேசுவை ஆணியில் அறைந்த போது அவர் நமக்கு சொந்தமானார். அப்போதுதான் அவர் யெகோவாவாய் வெளிப்பட்டார். அந்த யெகோவா என்கிற பெயரை அவர் மரித்த போது மேலே எழுதி வைத்தார்கள். அது யோதுகே வவுகே ஒரு பெரிய பெரிய வாசகத்தை எழுதி வைத்தார்கள். அதனுடைய சுருக்கம், அதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் யாவே யெகோவா அப்படின்னு அர்த்தம் கொள்ளும். அதை பார்த்தவுடன் தான் யூத ஆசாரியர்கள் மற்றும் பிரதான ஆசாரியர்கள் அதை வைக்க வேண்டாம், ஏன்னால் அந்த எழுத்தை பார்த்த உடனே அவங்க பயம் வந்துட்டு, யெகோவா அப்படின்றத இவருக்கு மேலேயே வச்சாங்க அப்படின்னு பயந்து விட்டார்கள். அதை ஆணி அறிஞ்ச போது அந்த யெகோவா பேரை வைத்த போது தான் அவரை சரீரம் கிழிக்கப்பட்ட போதுதான் எருசலேமில் தேவாலயத்தினுடைய திரைச்சலை 2ஆக கிழிந்தது. அப்போதுதான் மனிதன் ஆண்டவரை பாவ மன்னிப்புக்காக அவனை உள்ளே கொண்டு போக முடியும். மகாபரிசுத்த ஸ்தலத்திலே மனுஷன் செல்ல முடியும் என்றால் தெய்வத்தை ஆணி அறைந்து அதிலே நிறுத்த வேண்டும். அதுதான் நடந்தது. அப்போ கிறிஸ்து ஆணியினால் அடிக்கப்பட்ட போதுதான் யா என்கிற தெய்வம் வெளிப்பட்டார். அதை தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு யோவான்ல சொல்லுவார், நானும் பிதாவும் உண்டாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது போல இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் இதை போல நானும் பிதாவும் உண்டா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்ப அந்த பிதா வெளிப்பட்டது ஆணியினால் அடிக்கப்பட்டது போல அப்பட்டது பிறகுதான். அப்ப நம்ம அதை யூதர்கள் தப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆண்டவர் பிரமாணத்திலே எழுதி வைத்தது. இது நடந்தால்தான் மனுஷருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த முடியும். அப்ப யூதர்கள் அவர்கள் தெரியாமல் அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவரை ஆணியினால் அடித்தார்கள். அப்போதுதான் அவர் வெளிப்பட முடியும். அதற்கு பின்பு அவர் நம்மோடு இடைப்பட ஆரம்பித்தார். ஆணி அடித்த பிறகுதான் கிறிஸ்து யார் என்று நமக்கு புரிந்தது. அந்த ஆணி அடிக்கப்பட்ட அந்த சம்பவத்திலே தான் நாம் அவரோடு சேர்கிறோம். அதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம், இருந்தாலும் அதை கூடுதலாக தியானிக்க முடியும். அந்த ஆணி அடிக்கப்படும் போது தான் இரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த இரத்தம் சிந்தப்படுகிறதுக்கு அந்த ஆணி அடிக்கப்படும் போது இரத்தம் வர காரணம், அந்த ஆணி அடிக்கும் போது நம்முடைய பாவத்தையும் நம்முடைய பழைய மனுஷனையும் சேர்த்து தான் அடிக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் பாவம் செய்ததுனால அது அவருக்கு மேல சுமந்ததுனால பாவத்துக்காக பாவத்தின் மேல் அடிக்கப்பட்டது. பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து மேல ஆணி அடிக்க முடியாது. நம்முடைய மனுஷனுடைய பாவத்தை சுமத்தி அதை வைத்து அந்த ஆணியால் அடிக்கும் போது அவர் அதை விட்டு மாற முடியாது, தப்ப முடியாது. காரணம் பிதா அவர் மேல் அந்த பாவத்தை சுமத்தி விட்டார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படுகிறவர் தான் இயேசு. யா பிதா அதிகாரம் உள்ளவர், நீ இதை சுமக்க வேண்டும் என்று சொன்னதுனாலதான் பிதாவே நான் இதை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுமே என்று சொன்னார். அப்போ யா சொன்னதை யோது சொன்னதை கீழ்ப்படிந்து இயேசு சிலுவையில அந்த ஆணியை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட போது நாம் அதிலே பங்காளர்களாய் மாறுகிறோம்.
பங்காளராய் மாறுகிறோம் என்றால் நம்முடைய பாவ சரீரத்தை வெட்டி களைந்து விடுகிறோம் அந்த ஆணி அடிக்கும் போது. அதை நாம் கொலோசியர் 2:11-12 வாசிக்கிறோம். அதை நாம் இப்போது நான் வாசிக்கிறேன். அதில் நம்ம ஆழமாய் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அதில் என்ன என்றால் பாவ மாமிசத்தை நாம் சிலுவையிலே களைந்து விட்டோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 2:11 In whom also you are circumcised with the circumcision made without hands. கையால் வெட்டப்படாத ஒரு விருத்த சேதனம் நாம் அதை செய்கிறோம். In putting off the body of the sins of the flesh by the circumcision of the Christ. கிறிஸ்துவின் மேல் அதை சுமத்தும் போது நாம் அந்த பாவ மனுஷனை வெட்டி அவர் மேல் ஆணி அடிக்கும் போது நாம் அவரை பாவமுள்ளவராய் மாற்றி நம்முடைய பாவம் அவர்கள் சுமத்துக்கிறோம். அப்போ அடுத்தது அந்த அதுக்கு சுமத்தி விட்டால் அந்த மனுஷன் மரிக்கணும், நம்ம பாவ மனுஷன் மரிக்கணும். அதுதான் அடுத்த வசனத்துல 12 கொலோசியர் 2:12 buried with him in baptism. கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்ட அடிக்கப்பட்ட அறையப்பட்ட அந்த பாவ மனுஷன் சர்க்கம்சிஷனில் விருத்த சேதனத்தில் அடிக்கப்பட்ட அந்த மனுஷன் கிறிஸ்து மரிக்கும் போது buried in Christ in baptism, where you also risen with him through the faith of the operation of the God which hath raised him from the dead. அவரோடு நாம் மரிப்பதற்காக அவர் மரிக்கும் போது அந்த பாவ மனுஷனும் மரிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பேப்டிசம். அது என்ன ஏன் அப்படி செய்கிறோம் என்றால் அவர் உயிரோடு எழும்போது அந்த மனுஷன் இல்லாமல் புதிய மனுஷனாக வந்து விடுவான் என்பதற்காக அந்த விசுவாசத்தினால் நம்ம பழைய மனுஷனை வெட்டி அவர் மேல் சுமத்தி விட்டு விடுகிறோம். இது ஒரு பரலோகம் நமக்கு வெளிப்படுத்தி தவிர ஒரு ரகசியமான ப்ராசஸ். இதை புரிந்தால்தான் பாவத்தினால் வேதனைப்படுகிற ரோகத்தினால் கஷ்டப்படுகிற மனுஷன், சாபத்தினால் கஷ்டப்படுகிற மனுஷன், தரித்திரத்தினால் கஷ்டப்படுகிற மனுஷன் இதை இயேசுவுக்கு மேல சுமத்துவான். சுமத்தி அவரையும் நம்முடைய பாவத்தையும் சேர்ந்து ஆணியிலே நாம் அடிப்போம். இஸ்ரேலர் யூதர்கள் அதை அடித்தார்கள் என்றால் அடிப்பதற்காக நாம் அவரிடம் கொடுத்திருக்கிறோம். யூதர்கள் அதை அவரை கொல்லுவதற்காக அடித்தார்கள். நாம் நமக்கு ஜீவன் உண்டாவதற்காக நம்முடைய பாவ மனுஷனை சிலுவையிலே கூட சேர்த்து அறைந்தோம். அதுதான் நம்மை விடுதலையாக்கும். நம்முடைய பாவ மனுஷனை நம்ம சரீரத்தை விட்டு நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த அசுசியை விட்டு நம்மை விடுதலையாகும். அப்படி நம்ம பாவத்துக்காக சிலுவையில் அறையப்படும் போது ரத்தம் வருகிறது. அது நாம் பாவத்தை கொடுத்ததுனால், நாம் சிலுவையில் அவருடைய சரீரத்தை அறைந்ததினால் வருகிற ரத்தம் அது நமக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். நான் அவருடைய பாவத்தை கொடுத்த போது, நான் அவரை அறைந்த போது, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது வந்த ரத்தம் எனக்கு சொந்தம். அந்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்கி என்னை புதிய மனுஷனாக்குகிறார். அல்லாமல் நான் சிலுவையிலே அறையப்பட்டதை ஒரு சரித்திரமாக, ஒரு கதையாக, ஒரு ஹிஸ்டாரிக்கலா அதை படிச்சு அதை ரசிச்சு இல்லை அதை வேறு யாருக்கும் பிரசங்கம் பண்ணினால் அது எனக்கு ஒன்றும் செய்யாது. அது மற்றவர்களையும் ஒன்றும் குணப்படுத்த போகிறது இல்லை. இது ஒவ்வொரு மனுஷனும் உணர வேண்டும். நான் பாவி, அந்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் பாவத்திலே உருவானவன். அவர் இயேசு பாவமாகி என்னை நீதிமானாக்கிறதுக்காக வைத்த ப்ராசஸ் இது. அவர் சாபமாகி, இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வசனங்கள் உண்டு. அவர் சாபமாகி சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். அவர் எனக்காக தரித்திரராகி என்னை ஐஸ்வர்யாக்கினார் என்று உள்ள அந்த ஆசீர்வாதங்கள், அதுல உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவரை நம்ம பாவமாக்கி நம்முடைய பாவத்தை நிமித்தம் அவரை மரிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுத்து அந்த ஆணிகளால்
யூதர்கள் அறைந்த போது நாமும் அதில் சேரும் போதுதான் நமக்கு விடுதலை உண்டாகிறது. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஷாலோம் அப்படின்னு. அதே நம்ம இது ஒரு படத்தின் மூலமாக பார்க்கலாம். ஷாலோம் ஹீப்ரு அப்படி இல்லை, ஷின் லாமட் வவ் மேம் ஷாலோம். அதனுடைய ரகசியங்களை நாம் இப்போது புரிந்து கொள்ள போகிறோம்.